வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ராக் அண்ட் ஜான் சீனா மண்டே நைட் ராக் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து தி அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா மீண்டும் வரப்போகிறாரு. இதே மாதிரி ஜான் சீனாவுடைய மீம் ரியாக்ஷன் அண்ட் சிஎம் பாங்கை பற்றியும் இன்னொருத்தரை பற்றியும் தப்பாக ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அதே போல் ஷீல்டு 2.0 என்ன ஆனாங்க, இதே மாதிரி நிறைய ரெஸ்லிங் செய்திகள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூரோப் ட்ரிப்பில், அதாவது நம்ம யூகே நாடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து WWE வந்து ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி நடக்கிற நிறைய ஷோஸை நடத்துகிறாங்க. அதுக்கு தான் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காரு அண்ட் ஜான் சீனாவும் அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காரு மார்ச்சுக்கு அப்புறமா. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற செய்தியின் படி பார்த்தீங்கன்னா, அந்த யூரோப் டூப்பில் ஜான் சீனா கூட சேர்ந்து தி ராக்கும் வருவார். ஸோ இதுக்கப்புறமா ஜான் சீனா தி ராக் இரண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாயினரி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆமாம், இப்போ வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து தான் சோலை பார்த்தீங்கன்னா ராக்கு கிட்ட விட்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா ராக்கோட அடிமை மாதிரி தானே ஜான் சீனா. ஸோ ஸ்டோரி லைன் படி சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக ராக்கு கூடயே தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்கணும் ஜான் சீனா இந்த ஸ்டோரி முடிகிற வரைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ராக்கு வந்து யூரோப்புக்கு வராராம் ஜான் சீனா கூட. ஜான் சீனா தி ராக் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிட்ட விஷயத்தை தான் பார்த்துருக்கோம். இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து நிற்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. சரி, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2013 பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஒரு ஸ்பின்னர் சேலஞ்ச் எடுத்திருப்பார். அந்த ஸ்பின்னருக்குள்ளே பல ஃபேஸ் ரெஸ்லர்ஸ் இருப்பாங்க. எந்த ஸ்பின்னர் கூட நிற்கிறாரோ அந்த ரெஸ்லர் கூட அவர் அன்றைக்கி மோதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறை. அது என்ன ஒரு விஷயம்னா, அன்னைக்கே ஜான் சீனா வந்து செலக்ட் ஆகிட்டார். 2025 இது ஒரு ட்ரீம் மேட்ச், கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான் சீனா அப்படிங்கிற மாதிரி நம்ம காத்துட்ருக்கோம். ஆனால் இந்த மேட்ச் 2013 பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து கோடி ரோட்ஸை அன்றே பீட் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரேஸ் ஸ்டேஜை பார்த்தா ஜான் சீனா தான் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கார். கோடி ரோட்ஸ் இது வரைக்கும் ஜான் சீனாவை பீட் பண்ணதில்லை. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் சிஎம் பாங் வந்து பெக்கி லிஞ்சை பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ வந்து சிஎம் பாங்கை பார்த்து செத் ரோலன்ஸை பார்த்து, செத் ரோலன்ஸ் நீ வந்து பெக்கி லிஞ்சோட பொண்டாட்டி தான், ஒன்று அடித்து தூக்கி போட போகிறேன், உன் பொண்டாட்டி வந்து ஒன்று தூக்கிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பார். இப்போ இதை பார்த்த ரெபேக்கா, அதாவது நம்ம பெக்கி லிஞ்சோட நிஜ நேம் ரெபேக்கா தானே, அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்படி பார்த்தா எனக்கும் உன் மேலே டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரக்ஸன் ஃபினிஷ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்கும் போது போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் ஓன் ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ உங்கள் பேருக்குள்ளே ஏதோ ஒரு கில்மா நடக்குதுன்னு தோணுது. கூடிய சீக்கிரம் வந்து நான் என் புருஷனை வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு தோணலை. இன்னொரு ஆள், அதாவது ஏஜேலி உன் புருஷன் வேணும்னா நீ வந்து மரியாதையும் சிஎம் பாங்க கூட்டிகிட்டு போயிடு, இல்லாட்டி ரெக்ஸன் ஃபினிஷ் வந்து உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடித்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது சொன்னது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ரோலன்ஸோட ஒய்ஃபான பெக்கி லிஞ்ச். ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஸ்டோரிக்காக சொன்னாங்களா இல்லாட்டா கடுப்பாகி பெக்கி லிஞ்ச் அவங்க சோஷியல் மீடியாவில் சொன்னாங்களான்னு தெரில. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரெக்ஸன் ஃபினிஷுக்கும் சிஎம் பாங்கும் எந்த தரவும் இல்லை. ரெக்ஸன் ஃபினிஷ் சின்ன பொண்ணுங்க, சின்ன பிள்ளையிலேருந்தே சிஎம் பாங்கோட ரசிகர். நம்ம சிஎம் பாங் வந்து WWE சாம்பியன்ஷிப்பை ஜான் சீனா கிட்ட இருந்து பிடுங்கும்போது நம்ம சின்ன குழந்தையாக இருந்தோம். அப்படிப்பட்ட சின்ன குழந்தையாக இருக்கும்போது சிஎம் பாங் கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்தவங்க. ஸோ இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்குறாங்க, அவ்வளோதான். ஸோ சிஎம் பாங்கோட ஏஜ் எங்கே இருக்குது, இங்கே ஏஜ் இருக்குது. ஏன்னா இப்போ அமெரிக்காவில் ஏஜ் எல்லாம் பற்றி பேசுகிறதுனாலும் சிஎம் பாங் தங்கமானவருங்க, அவர் மேலே நம்ம சந்தேகப்படக்கூடாது, சரிங்களா? மற்றவங்க மேலே ஓகே சொல்லுங்கள், ரெக்ஃப்ளேர் தாத்தாவை சொல்லுங்கள், நேற்றுக்கு பிறந்த குழந்தைய கூட என் பொண்டாட்டின்னு சொல்லுவார். ஆனால் சிஎம் பாங் தங்கமான மனுஷன், அந்த விஷயத்தில் தங்கமான விஷயம். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வந்து நான் பண்ண விஷயத்தை பார்த்து இப்படி ஏன் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து குற்றச்சாட்டு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அவங்கள வந்து இது நல்லா இல்லை, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டியாகவே பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சிருக்கணும், நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நம்ம பண்ண விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது, அதனால தான் நம்மளை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நம்மளை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஜான் சீனா பார்த்தீங்கன்னா தன்னுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. ஸோ ஜான் சீனா பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காகவே ஹீல்டன் தனத்தை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா ஹீல் சீனா இஸ் குக்கிங் தான் போல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மீம்,
இந்த மீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த மீமை நான் சைடில் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த மீமில் நம்ம இப்போ சமீபத்தில் ஜான்சனை வந்து ஹீல்டன் பண்ணார். அந்த ஹீல்டன் வேறு லெவலில் இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு யார், நம்ம ட்ரிபிள் ஹெச். பட் ஆனால் ஜே ஊசோடைய நிலைமையை பாருங்களேன். ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பாக மோத வேண்டிய ஒரு நிலைமை இப்படி கீழே கடலுக்கடியில் சங்கிலி போட்டு சாகடிக்கிற நிலைமையாயிருச்சு. ஆக்சுவலி இதுதான் நிஜம். ஜே ஊசோட ஸ்டோரியிலேருந்து WWE கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஸோ டைம் அப் கொடுக்கலாம். வீக்லி கொண்டு போகிறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக மாட்டேங்காங்க. வீக்லி வாராரு, ஜே ஊசோ குந்தர் பேசுகிறாரு, இவர் அடிக்கிறாரு அவர் அடிக்கிறாரு, அவ்வளோதான். ஒரு வெப்பன் எடுத்து அடிக்கிறது. ஸோ ஹெவியாக குந்தர் வந்து ஜே ஊசோ அடிக்கிறது, இந்த ப்ராக் லெஸ்னர் ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரியில் அதில் அந்த மாதிரி கொண்டு போக மாட்டேங்கானுங்க. ஏன் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஜே ஊசோ தான் நீங்கள் ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன் ஆக்க போகிறீங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இதுக்கு ஜே ஊசோ ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, ஜே ஊசோ ஸ்டோரி நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்லாம் சொல்லாதீங்க. நல்லா இல்லை, நான் உண்மையாக சொல்கிறேன். குந்தர் விசஸ் ஜே ஊசோ ரெஸ்ல்மேனியா ஸ்டோரி சூடியெல்லாம் பிடிக்கல. நான் அடிக்கடி சொல்லுவோம்ல, குண்டியில் சூடு வச்ச மாதிரி நம்ம ரோட்டில் போகிறோன்னு வைங்களேன், நம்ம பைக்கை தூக்கி வைக்கணும், கத்தன்னு எரிஞ்சிட்டு இருக்குது சூரிய ஒளியில், வச்சு எரிஞ்சுன்னு அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பார்த்தோன்னே என்னடா இது இப்படி ஸ்டோரி இருக்குது, பங்கமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இன்னொரு மாதிரியும் கேட்கலாம், ப்ரோ இதெல்லாம் ஸ்டோரி புதுசு ப்ரோ, கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்டோரி பிடிக்கணும். ட்ரூ மேக்கிண்டருக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் முதல்ல ஸ்டோரி அப்படி தான் ஆரம்பித்தானுங்க. எப்படி இருந்தது சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாம் அந்த ஸ்டோரியை, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா த ஷீல்டு 2.0 அப்படிங்கிற ஒரு டீம் இருந்து உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அந்த டீம் பேரே சொல்லலையாப்பா, ஷீல்டு 2.0 சொல்லியிருக்கிறோம். அந்த டீம் என்ன ஆச்சு, எங்கே போனானுங்க அப்படிங்கிறத பற்றி அப்டேட் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி அந்த டீம் வந்து இப்போ NXT தான் இருக்கிறானுங்க. NXTயில் அந்த டீமை எப்படி காட்டுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இப்போது ஓபா ஃபெமி பார்த்திங்கன்னா தன்னோட NXT டைட்டிலுக்காக தான் மோதிட்டு இருக்காரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓபா ஃபெமி அட்டாக் பண்ணுற மாதிரி தான் காட்டினாங்க அந்த டீம் வந்து. ஸோ அவங்களோட டெபியூட்டை வந்து தள்ளி போட்டுருக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஓபா ஃபெமி அவரோட NXT சாம்பியன்ஷிப்பை மோஸுக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. வெற்றி பெற்றதுக்கப்புறமா அந்த நியூ ஷீல்ட் அப்படின்னு அழைக்கப்படுற டீம் வந்து டெபியூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ஸோ அண்டர்டேக்கர் இருக்கிறார்ல, அவர் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற NXTக்கு தான் வாரேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. ஸோ எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் FGIச்சா, அதோடைய பேர் மறந்து போச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு லெஜெண்டரி ஷோ நடத்திட்டு இருக்கிறாங்க, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த லெஜெண்டரி ஷோயுடைய கண்டினியூட்டியாக தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து உலக புகழ்பெற்ற மேடிசன் ஸ்கொயர் கார்டன். ஸோ அந்த ஸ்கொயர் கார்டனில் பார்த்தீங்கன்னா WWE நெக்ஸ்ட் வீக் வந்து ராவே நடத்துகிறாங்க, NXT நடத்துகிறாங்க. அந்த NXTக்கு தான் பார்த்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் வாரேன் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறமா அண்டர்டேக்கரை நம்ம NXTயில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எவலப் அப்படிங்கிற ஒரு சின்ன ரெஸ்லிங் ப்ரோக்ராமிங் WWE வந்து மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முன்னாடி இருந்தது தான், இப்போ மீண்டும் தலையில் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த எவலப் ஸ்டோரில் உருவான அக்கீரா தோசைலேருந்து பல பேர் இருக்கிறாங்க, அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த எவலப்பை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு யூடியூப்பில் இந்த மேட்ச்சை வந்து போடுறாங்களாம். ஸோ டிவி ப்ரோக்ராமிங் கிடையாது. வியாழக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா 6:30 கழிஞ்சிருச்சு. இப்போ யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளவுதான். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை